ஏக்கா இப்படி மாறிட்ட? நான் நல்லா இருக்கும்போது ஓடி ஓடி வந்து உதவி செஞ்சேன். அப்ப நீ கஷ்டப்பட்ட. இப்ப நான் கஷ்டம்னு நிக்கிறேன். நீ நல்லா இருக்க. ஆனா கல் நெஞ்சா மாறிட்ட. உன்னுடைய இரக்க குணம்னா எங்கக்கா? காசு வந்தா எல்லாருமே மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா உன்னுடைய ரூபத்துல இப்ப நான் பார்க்கிறேன். சரி வை. நல்லா இருந்தா போதும்க்கா வை. என்னாச்சுக்கா? இல்லப்பா, கஷ்டத்துல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் உதவ தானே சொல்றான். நீ கொடு நான் தருகிறேன் தானே சொல்றான். அதுவும் இரத்த உறவுகளை கண்டு கொள்ளாம இரக்கம் இல்லாம இப்படியா வாழ்வாக அல்லாஹ்வ மறந்து? இதுனா மறுமை நாள் அடையாளங்கள் தான்க்கா. அதனாலதான் இப்படின்னா நடக்குது. மறுமை நாள் நெருங்கும் போது மக்களின் பேராசையின் காரணமாக கஞ்சத்தனம் ஏற்பட்டு விடும் என்றுதான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்ற? அல்லாஹ் தான் என்னை என்ன பாதுகாத்தான். போன வருஷம்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பிள்ளைகள்னா 10வது படிக்குதுக. அதுகளுக்கு ஒரு கைடு கூட வாங்கி கொடுக்க முடியல. அவ்வளவு அழுகுதுக. ஒரு கைடு வாங்கி தாம்மான்னு. உறவுகள்ட்டேன்னா கெஞ்சுறேன். கஷ்டத்த சொல்றேன். யாருக்குமே இரக்க குணமே வரலையே. 2 மாசமா ஃபோன் கூட இல்லாம அவ்வளோ சிரமப்பட்டேன். இருந்ததே ஒரு ஃபோனு தானே, அதுவும் பழைய ஃபோனு. கெட்டு போயிருச்சு. கீழ விழுந்து உடைஞ்சிருச்சா, கடையில குடுத்தா இது வேலை பார்த்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உறவுகள்ட்ட, உங்கள்ட்ட ஒரு டிஸ்ப்ளே போன ஃபோன் இருந்தாலும் குடுங்க. அத நான் வேலை பார்த்துக்கிறேன். அல்லாஹ்வுக்காண்டி ஒரு உதவி செய்யுங்க. இருக்கும்போது நான் வேணா தந்துறேன்னு சொன்னேன். பேசி தான் அனுப்பிவிட்டேன். ஆனா பதிலே சொல்லல. நானும் 2, 3 நாளா எதிர்பார்த்தேன் ரிப்ளே வரும்னு. வரல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி 2, 3 நாள் டூருக்குலாம் போனாக. இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்டேன். கேட்டுட்டு பதிலே சொல்லல ஆனா. அப்ப அல்லாட்ட நான் துவா செஞ்சேன். இப்படி இரக்கம் இல்லாத குணங்களைனா பகச்சாலிக்கு கூட குடுத்துறாத அல்லாஹ். ஏன்னா கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையுமே அல்லாஹ் நேசிக்க மாட்டானே. அதைனா விடுங்க. நோன்புல தன் கூட பிறந்த உறவு கஷ்டத்துல இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு உதவாம இரக்க குணங்களோடு இருக்கிற மனிதர்களை பாத்தியலா? நான் பார்த்தேன் அவ்வளவு கஷ்டங்கள்லையும். அப்படி என்ன உன் மேல கர்வம் கொண்டு பெருமை அடிச்சு நடக்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்ச? இறை வேதத்தால் உண்மையை எடுத்து சொல்றல்ல. பெற்றோர்களுக்கு வெறும் பணம் காசு கொடுத்தா மட்டும் கடமை இல்ல. செல்வம் என்பது வெறும் சோதனை தான். பெற்றோர்களுக்கான கடமைகளை பிள்ளைகளான நம்ம தான் நிறைவேற்றணும்னு சொல்றேன். பெற்றோர்களுக்காக நம்ம கஷ்டம்தான் படணும், தியாகம்தான் செய்யணும், ஆடம்பரத்தின விரும்பக்கூடாதுன்னு சொல்றதுனால 4 பக்கமும் என்னை விரோதி மாதிரி பேசி பகச்சாலியா ஒதுக்கிட்டாங்க. இறை மறுப்பாளர்களாகவே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு. அவங்க உன்னைய ஒதுக்கிட்டாங்கன்னு நீ சொல்லாத. அல்லாஹ் தான் உன்கிட்ட இருந்து அவங்கள ஒதுக்கிட்டான் இறை மறுப்பாளர்களேனா. இதுதான் உண்மை. நீ பேசுறது என்ன உன்னுடைய சுய வார்த்தையா? அல்லாஹ்வுடைய இறை வேதத்தை எடுத்து சொல்ற. இறை வேதம் மனித குலத்திற்கே வழிகாட்டும் ஒளியாகும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்துருக்கான். நீ யாரை நினைச்சுன்னா கவலைப்பட்டு வருந்தாத. என்னது நான் வருந்தி கவலைப்பட போறேனா? என்னுடைய ரப்பு என் கூட இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? சரிப்பா, பிள்ளைகளுக படிப்புக்கு நோன்புக்குன்னா யாரு உனக்கு உதவுனது? கஷ்டம்னு சொன்ன. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருப்பேன்லப்பா. பிள்ளைகளுக படிப்புக்கு நோன்புல உதவுறதுன்னா எவ்வளோ பெரிய நன்மை. அந்த நன்மையை நான் அடைஞ்சிருப்பேன்ல. அப்படி இல்லக்கா, நம்ம போய் எல்லார்ட்டையும் போய் உதவி கேட்க முடியுமா? நம்ம எதனால கஷ்டப்படுறோம்னு தெரியறவங்கள்ட்ட தான் நம்ம கஷ்டத்தை சொல்லி கடனை கேட்க முடியும். ஆனா யார்கிட்ட உதவி கேட்டாலும் அல்லாஹ் தான் உதவ போறதுன்னு நான் நல்லா உணர்ந்துட்டேன். அதனால அல்லாட்ட மட்டும்தான் உதவி தேடணும். என்னை படைச்சவன்கிட்ட தஹஜத்துல அழுது தொழுது வம்பா கேட்டேன். ஆனா அவனுடைய உதவி நான் எதிர்பார்க்காத வகையில் சிறந்ததா இருந்துச்சு. என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் நோன்புலையும். அப்பயே அல்லாஹ்விடத்துல சஜதால விழுந்து அழுது நன்றி செலுத்தினேன் அல்லாஹ்வுக்கு. இதை என்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, அவனுடைய மகிமையும் பரக்கத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் உணரணும். அவன்கிட்ட மட்டும்தான் உதவி தேடணும் தான் நான் சொல்றேன். அதற்கு தான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேளு, உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடு என்று. கண்டிப்பா அல்லாஹ் ஒருவன் தான் அனைவருக்குமே உதவக்கூடியவன்.
நீயும் உன் கணவரும் வயதான அவ்வளவு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் அல்லாஹ் உங்க 2 பேருக்குமே இம்மையிலும் மறுமையிலும் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செய்றேன்ப்பா. அல்லாஹ் உன் கணவருடைய வருமானத்தில் அதிகம் பரக்கத் செய்யணும். வயதான பெற்றோர்களை விட்டுட்டு போக தெரியாம இல்ல, விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அல்லாஹ்வுக்கு பயந்து பெற்றோர்களை பார்ப்பதற்காக உங்களோடு உங்க பிள்ளைகளும் சேர்ந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து பொறுமையா இருக்கிறாங்களே, அதுக்கே அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு அதிக பரக்கத் இருக்கு. அதுலயும் நன்மையை பிறருக்கு ஏவி அதன் மூலம் மனிதர்களால ரொம்ப மன உளைச்சல் ஆகுறீங்களே, அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அதிக பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்விற்கான சோதனையே இறை வேதத்தின் பயணமோ யாரையும் சொல்லி காயப்படுத்துவதற்கு இல்லையே. சரி என்றால் கற்றுக் கொடுக்கணும், தவறு என்றால் கற்றுக் கொள்ளணும், அவ்வளோதானே வாழ்க்கை. இறை மறுப்பாளர்களாக வாழ்வதை விட்டு அல்லாஹ்விடம் அனைவருமே பாதுகாப்பு தேடணும். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியது என்பதை உணர்ந்து, இம்மையை விட மறுமையே மேலானது என்பதையும் உணர்ந்து, ஒவ்வொருவரும் நன்மையின் பக்கம் முந்திக் கொள்வோம்.